காரணம் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக படித்த அப்புறம் தான் என்னால் கருத்து சொல்ல முடியும். இல்லை, அவங்க வந்து இப்போதான் எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் உடைய பேட்டியை பார்த்தேன். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஏதாவது டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருந்திருக்கு போல இருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த வருத்தத்தில் அவங்க அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காங்கிரஸுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. தகவல் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சொல்றாங்க? இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது. முதலமைச்சரோட செயல்பாட்டை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அதிக அளவில் முதலீட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வளர்ச்சியில் குரோத் செக்டரில் அதிகம் இருக்குது. எல்லா ஆட்சியாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். சில விஷயங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் முதலீடு பொருளாதார வளர்ச்சின்னு பார்க்கும்போது மற்ற மாநிலங்களோட அதிகமாக தான் இருக்குது. போதை பழக்கங்கள் அதிகம். இதை வந்து ரெண்டு வகையாக டீல் பண்ணும். ஒன்று வந்து இந்த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து கட்டுப்படுத்துறது காவல்துறையோட கடமை. அதே வேளையில் இதை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு சீரமைப்பு அதையும் கொடுக்கணும். நீங்கள் வெறும் லா அண்ட் ஆர்டரை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. லா அண்ட் ஆர்டர் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷனை வேணால் தடுக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே அதுக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும். ரெண்டையும் சேர்ந்து ஹோலிஸ்டிக்காக பண்ணாதான். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை, இது உலகமெங்கும் இருக்கிற ப்ராப்ளம். ஆனால் இன்னும் நிறையா பண்ணணும். காவல்துறை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிப்படையான ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் எல்லா இடத்துலையுமே பெட்ரோலிங் ஜாஸ்திப்படுத்தணும். ரேண்டம் செக்கிங் பண்ணணும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் என்னை பொறுத்த வரைக்கும் கூண்டர்கள் லிஸ்ட்டையும் ரவுடி லிஸ்ட்டையும் எடுத்து வாரத்துக்கு 3 தடவை வந்து அவங்களை கைது போட வைக்கணும். மக்களுக்கு ஒரு அச்சப்போக்கு போகிறதுக்காக போலீஸ் வந்து ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸை கண்டிப்பாக பண்ணணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். ப்ரொஹிபிஷனை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. உலகம் எங்குமே வந்து இது வந்து பூர்ண மதுவிலக்கு வந்து வெற்றி அடைஞ்சதே கிடையாது. எந்த சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பூர்ண மதுவிலக்கு வந்தாக்க அது வந்து உடனே வந்து கள்ளச்சாராயத்துக்கு போயிடும். அப்புறம் வந்து மாஃபியா அந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை டிஸ்ட்ரிபியூஷன் வேணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த கடைகளை வந்து எல்லா இடத்துலையும் வைக்காமல் சில இடத்துல தான் வச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஹவர்ஸில் தான் வச்சு வாங்குறவங்க வந்து ஐடி கார்டு கொடுத்து தான் வாங்கணும். ஒரு அளவுக்கு மேலே வாங்கக்கூடாது. சிசிடிவி கேமரா வச்சு அந்த மாதிரி வேணால் கட்டுப்பாடு பண்ணலாமே போல பூர்ண மதுவிலக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி அடைந்த கொள்கையாக தான் நான் பார்க்குறேன். மத்திய அரசின் கொள்கை இந்த மத்திய அரசாங்கம் வந்து அவர்களுடைய இந்தியா பார்வையே ஒரு இந்துத்துவா பார்வை. அந்த அரசாங்கத்தோட கொள்கைக்கும் நானும் எங்களுக்கும் வேறுபட்ட கருத்து தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் ஒரு சமமாக செயல்படுகிற அரசாங்கம் நான் பார்க்கல. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை மாற்றி மகாத்மா காந்தி மேலே பேர் இருக்கிற ஒரே பேரில் இருக்கிற திட்டத்தையும் மாற்றி அதை சிதைத்து இப்போ அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அந்த நிதி சுமையை வந்து மாநிலங்களுக்கு அனுப்பி அதுக்கு ஒரு மூடு விழா நடத்துவதற்காக அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களுடைய பொருளாதார கொள்கை அவர்களுடைய சமுதாய பார்வைக்கு எங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. கட்சி ஒரு பெரிய கட்சி லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. சுதந்திரமான கட்சி. 58 வருஷம் ஆட்சியில் இல்லை, தேர்தல் வருது. அதனால் அவங்க கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கிறார்கள். கருத்து சுதந்திரம் எங்கள் கட்சியில் உண்டு. அவருக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குன்றது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவருக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. அவருடைய ஒரு பாப்புலரான ஃபிலிம் ஸ்டார், அதுக்காக ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. நிச்சயமாக ஒரு அளவுக்கு கணிசமான வாக்கு வரும். ஆனால் அந்த வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அந்த கட்சி இன்னும் முழுமையாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் அந்த கட்சிக்கு வரலை. ஒரு பெரிய ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக இனிமேல் தான் அவங்க வந்து காலம் தான் சொல்லுவோம். அவங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறுறாங்க. நிச்சயமாக வாக்கு கணிசமான வாக்கு கண்டிப்பாக வரும். அதை நான் மறுக்கலை. நிச்சயமாக வாக்கு வரும். ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சந்தேகமாக தான்.